இன்றைக்கி பெரிய பெரிய படமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். விமல் சாராக இருக்கட்டும், ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும். தமிழகத்தில் ஒரு திறமையான ஒரு நபர் இருக்காருங்கும் போது அவரோட கண்டுபிடிப்புக்கு வரவேற்பு இல்லை, ஆதரவு இல்லைங்கும் போது கொஞ்சம் வலியை தான் இருக்கு. அது செந்தில்ங்கிறவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அதில் எத்தனையோ பேர் இருக்காங்களாம் இந்தமாரி புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிற ஆளுங்க. எந்த டிக்கெட்டில் நின்று பேசினாலும் அங்கே ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர், 4 ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறது, அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. திறமை மட்டுமே போதும் அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் நார்மலாக விவசாயிங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் உப்பள தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறது ஒரு நாள் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா அது வந்து அந்த ஸ்கின் டோனை அப்படியே மாற்றிடும். எல்லா சின்ன படத்துக்கும் எல்லா செலிபிரிட்டிஸும் சப்போர்ட் பண்ணணும். நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா லயன்மேன், ஸோ ஒரு அழகான ஒரு படம். இந்த படம் வந்து ஆகா ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து பிஞ்ச் பண்ணும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஜெகன் பாலாஜி அவர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் பிரதர். ஏன்னா படம் பார்த்தேன், ஓடிடியில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் தேட்ரிக்கலாக இந்த மாதிரி படத்தை வந்து பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். பட் இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அது ஓடிடி தளம்ன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் போய் சேர்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியாக அமைஞ்சிடுச்சு. பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த படம் எப்படி அமைஞ்சது, இதுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கட்டீங்க? அமைஞ்சதுங்கிறத தாண்டி இதை நாங்கள் அமைச்சிக்கிட்டோம் தான் சொல்லணும். எப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு பேக்கப் வேணும். நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னா இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கணும். நிறைய பேர் அதை உடச்சிட்டு வந்திருக்காங்க. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிறது இப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியுது. முதல்ல என்னென்னா, இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான், டைரக்டர், கேமராமேன் 3 பேரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களோட டேலண்ட்டை வெளியே காட்டுறதுக்கு நிறைய வித பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணி அது பெருசாக எதுவுமே நடக்காமல் கடைசி நாங்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் முதல்ல டிசைட் பண்ணோம். இந்த இதில் யார் வேணால் உள்ளே வரலாங்கிறத தாண்டி இந்த 3 பேரில் யாரும் இல்லாமல் நம்ம இந்த படம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறதுக்கு சரவணன் ஒருத்தர் உதயோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் சார்னியாவாக இருக்கட்டும், சார்லி சாராக இருக்கட்டும், எல்லோரும் உள்ளே வந்து இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சூரியநாராயணன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அவர் தான் அந்த புர்கா அப்படிங்கிற படம் பண்ணார். ஸோ அவர்கிட்ட காட்டி அவருக்கு பிடிச்சி போய் அவர் நடந்தது தான். அதுக்கு முன்னாடி நிறைய சூர்யா சாருக்கு முன்னாடி நிறைய நாங்கள் ட்ரை பண்ணோம். சில இடத்துல எல்லா இடத்துலையும் எப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று ஏன் இவரை மாற்றலாமே, ஏன் இந்த பொண்ணு இவங்களை மாற்றலாமே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் இருந்ததுனால நாங்கள் தெளிவாக இருந்தோம். இந்த டீம் மாற்றி நாங்கள் ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் சூர்யா சார் வந்தார், எல்லாத்துக்கும் ஓகே நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். லைன்மேன் நடந்தது. ஓகே, லைன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரியல் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி. பட் அவரோட பிளேஸ் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து வேற இடம், ஈரோடு பக்கத்தில். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிறது எல்லாமே தூத்துக்குடி. ஸோ என்ன காரணம், ஏன் வந்து லொக்கேஷன் இந்த ஒரு சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு? இல்லை, நம்ம வந்து செந்தில்ங்கிறவரோட வாழ்க்கையை சொல்லணுங்கிறது நம்மளோட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா படத்தோட மெயின் கருவே அந்த செந்தில்ங்கிற ஒரு கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது அதை வந்து கதைக்களமாக நம்ம அங்கே போய் அமைக்கிறத தாண்டி, அவர் வாழ்ந்த இடத்துல அங்கேயே அமைக்கிறத தாண்டி, டைரக்டரோட ஊர் வந்து காயல்பட்டினம். அங்கே வந்து உப்பள தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நார்மலாக விவசாயிங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் உப்பள தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறது அவங்களோட பெயினுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம உப்பு ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம், ஆனால் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பெயின் என்னங்கிறது தெரியும். ஸோ அதை இந்த கதைக்களமாக நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசித்தது வந்து டைரக்டர். ஸோ அவங்களோட பெயினையும் சேர்த்து, செந்திலோட வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து, அதில் லைன்மேனோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, எல்லாரோட பெயினையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு தான்
அந்த கதைக்களம். எனக்கு அந்த உப்பளம் இதில் ஒர்க் பண்ணுறவங்களோட பெயின் என்னென்னா எனக்கு ஓரளவு உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். ரத்னம் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஓகே, பிகாஸ் அந்த டைமில் ஹரி சார், விஷால் சார்லாம் அந்த இடத்துல தான் ஸ்பாட்டில் தான். ஹரி சார் வந்து எல்லா படமே தாமிரபரணிலேருந்தே ஒரு ஷாட் அங்கே ஏதாவது சின்ன சின்ன சீன் அங்கே பண்ணிடுவார். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனப்போ ஒன் டே அங்கே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுச்சு. பட் முடியல. பிகாஸ் அதோட அந்த காற்று எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு டேமேஜ் ஆகிறது, அண்ட் குடிக்கிறதுக்கு ப்ராப்பராக தண்ணி இருக்காது அந்த ஏரியாவில். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். பட் ஒரு டீமாக அந்த இடத்துல போயிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு படம் அந்த ஸ்பாட்டில் பண்ணணுமா? இல்லை, அதுதாங்க. நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து நீங்கள் படமாக நீங்கள் சினிமாவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் என்ன பார்த்துருப்பீங்க, ஒரு சிட்டி பேக்ட்ராப் பார்த்துருப்பீங்க, ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வயல்வெளியில் எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க, அதேமாரி சிட்டிலேயும் நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உப்பளத்தை வச்சு முழுக்க இப்படி ஒரு விஷுவலாக நீங்கள் ஒரு படம் நீங்கள் இல்லை முழுக்க பார்த்துருக்க மாட்டீங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷுவல் வந்து அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வேற. ஏன்னா நீங்கள் மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே வந்து ஷார்ட் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். கேமராமேனோட எஃபோர்ட்லாம் வந்து விஷ்ணுவோட ஒர்க் இல்லாமல் இந்த படம் ஆக்சுவலாக இவ்வளோ நல்லா வந்திருக்கு. மேபி வேறு கேமராமேன்ஸ் எப்படி பெட்டராக பண்ணியிருப்பாங்கிறத தாண்டி விஷ்ணுவோட எஃபர்ட் எனக்கு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா டேரக்டரும் கேமராமேனும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அங்கே ஸ்பாட்டில் போய் லொக்கேஷன்ஸ்க்காகவே பார்த்து சுற்றி அந்த வீடுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடு செட்டு தானே அது? வீடு இல்லை, அது ஒரிஜினலான ஒரு வீடு. அந்த எம்டி ஏரியாவில் அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும். நீங்க படம் பார்த்துட்டீங்கல்ல? அதனால தான் கேக்குறேன். அது செட் தான். அது செட் எல்லாம் கிடையாது, அது வந்து ரியல் வீடு. அங்க வந்து கணேசன் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து நாங்க இந்த மாதிரி லொகேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க தங்கிட்டு இருந்த வீடு. ஸோ அவர் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஷூட் நடக்கும்போதெல்லாம் அவங்க உள்ளே நடக்கும்போது வெளில உட்காந்துப்பாங்க, வெளில நடக்கும்போது உள்ளே உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அவங்கெல்லாம். அவங்க மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே நிறைய ஊர் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது செட் இல்லை, ரியலான இதுதான். பட் டைட்டில் வந்து லைன்மேன். ஆனால் அதில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் போஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக கண்டுபிடிக்கிற ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. பட் இது ஒரு ரியல் பேஸ்ட் ஆன் ஸ்டோரிங்கும் போது நம்ம அதை ஓரம் கட்டுவோம். பட் அதுக்கும் கனெக்டே ஆகலையே லைன்மேன். ஸோ ஏன் அந்த லைன்மேன் டைட்டில் தேவைப்பட்டுச்சு? இல்லை, நீங்கள் படம் அப்பா சார்லி தான் அங்கே லைன்மேனாக இருக்காரு. நீங்கள் படமாக பார்த்து முடிச்சிங்கன்னா ஃபுல் படம் நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் அந்த லைன்மேன்ங்கிறது அவங்களோட வழிகளும் சொல்லணும், அதை தாண்டி இங்கேயும் கனெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ லைன்மேன்னா 2 பேருமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ பட் அது வந்து நம்ம படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். ஓகே, எஸ், எனக்கு இப்போ அது கனெக்ட் ஆகுது. ஓகே, ஃபைன். பட் ஒரு ஹீரோவா இன்னைக்கு வந்து ஒரு படம் பண்ணியாச்சு. பட் உங்களோட ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 இயர்ஸ் சொல்றீங்க. ஒரு கதாநாயகனா ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு திறமை மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை மீறி இங்கே ஒரு விஷயம் தேவைப்படுதா? இல்லை, திறமை மட்டுமே போதும் அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம நீங்கள் சொல்லணும்னா நம்ம இங்கேருந்து வெளியில் போனோம்னா இந்த டீ கடையில் ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த டீ கடையில் ஒரு 50 பேர் இருக்காங்க. அதை இங்கே இல்லை, இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு போர்லாம் தாண்டி நீங்கள் எந்த டீ கடையில் நின்று பேசினாலும் அங்கே ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர், 4 ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுற அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் விஷயம் இல்லை, நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும். மெயினாக முதல்ல நான் ஆடிஷன்லாம் நிறைய அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இருந்தேன், நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் என்னென்னா ஒரு படத்தில் வந்து சில படம் கேரக்டர் டைலாக்ஸ் இருக்கும், சில படம் டைலாக்ஸ் இருக்காது. சில படத்தில் டைலாக்ஸ் இருக்கான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதுக்கே 500 பேர் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் சரி நம்ம இதே மாதிரி போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் நம்ம ஒரு சீன் 2 சீனே நம்ம தாண்ட மாட்டோம். அதுவும் சில இதில் எடிட்டில் போய்டும், சில இது மேபி படம் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆகிற படத்தில் நம்ம இருக்க மாட்டோம், இல்லை அதில் டயலாக் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் ஒரு நிறைய வருஷங்கள் கடந்தாச்சு. அப்புறம் முடிவு பண்ணது தான், சரி நம்ம சின்னதாக பண்ணாலும் நம்ம தனியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணோம். அது ஒரு 1 இயர் அந்த மாதிரி போச்சு. அது அப்புறம் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலை. அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணோம், அதுவும் நடக்கலை. பட் அதுக்கப்புறம் நடந்ததான் இந்த லைன்மேன். ஆனால் அது 2 ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணிட்டீங்க? ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். நாங்கள் சேம் ஸ்டோரியா? இல்லை, அது வேறு டேரக்டர்ஸ், வேறு டீம். ஆனால் உதய் வந்து எனக்கு அந்த நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற டீம், நானும் உதயும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் முன்னாடி பண்ணியிருக்கோம். உதய் நானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக அந்த கதை அவனுக்கு அமைஞ்சு வரும்போது அவன் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மச்சான் அது பண்ணுவோம் அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து எல்லோரும் பண்ணி கொடுத்தது தான்
நடந்தது. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டான மெனக்கெடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிகிற ஒரு விஷயம் இல்லை. ஓகே, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் வந்து இந்த படத்தோட உணர்வு என்னன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அதோட வலி என்னன்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கும் போது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் இது எல்லா வில்லேஜுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படிங்கும் போது இது நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர் மண்ணை சேர்ந்த ஒரு நபர் இதுக்காக போராடிட்டும் இருக்காருங்கும் போது இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏன் ஒரு தயக்கம்? இது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வெற்றி படம் தான். பட் இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்போது அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அப்படிங்கும் போது இதை எப்படி இதை புரிதலுக்குள்ளே கொண்டு வரதுன்னு தெரியல. ஒருவேளை பணம் தான் இங்கே பேசப்படுதா? கண்டிப்பாக. இது எப்படின்னா எங்களுக்கு இது எப்படி ஒரு மனநிலையை இப்போ தருதுன்னா, படம் நல்லா பார்க்குற எல்லாரும் இன்க்ளூடிங் நீங்கள் என்கிட்ட பர்சனலாகவே சொன்னீங்க படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு விஷயம் அந்தமாரி எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது படம் பார்த்த அனைவரும் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு தெரியாத ஒரு இன்னைக்கு ஒரு 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 வெளியில் போகிறேன்னா ஒரு 4 பேர் வந்து என்னை கொஞ்சமாவது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நீங்கள் லைன்மேன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து நல்லா இருக்குது, பார்த்து எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. பட் இதை பற்றி பேச வேண்டிய யாரும் பேசலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு டீமை வளர்த்துறதுக்கு கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாவது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி பேசணுமோ, இல்லை யூடியூபர்ஸ்லேயே வந்து நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பெரிய லெவலில் இருக்க யாருமே பேசலை. அது ஏன் அது மேபி படம் ஓடிடியில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு படம் தான், நாங்கள் தேட்டருக்கு தான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது நிறைய பேர் இந்த படத்தை பற்றி தெரியல கொஞ்சம் பேருக்கு. ஸோ அது மட்டும் தெரியலன்றது வேற, இல்லை தெரிஞ்சு பேசணுன்றது வேற. உங்களோட பெயின் எங்கே இருக்குது? இல்லை எனக்கு அது பேசலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்கள நான் தப்பு சொல்லலை. பட் தெரிஞ்சு பேசியிருக்கலாமே, கொஞ்சமாவது அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. தப்பாகவே இருக்கட்டும், பட் ஆனால் சொல்லலாம்ல கொஞ்சம் இவ்வளோ பெயின், அதுவும் ஒரு ரியல் பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி, ஒருத்தரோட லைஃப் அவர் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அவருமே வந்து நாங்கள் கடைசியாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போதும் அவர் வந்து அவர் சிஎம் கூப்பிட்டு பேசினா எங்களுக்கு சந்தோஷப்படுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, அது எங்கேயுமே எதுவுமே நடக்கலை. படமாகவும் டீமாகவும் வந்து இண்டஸ்ட்ரியில் கூட வந்து நடிகர்கள் இல்லை நம்மளுக்கு மேலே உள்ள டேரக்டர்ஸ் இவங்களுக்குள்ள கூட இந்த ஒரு பெருந்தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அது நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு, ஏன்னா இன்னும் நம்மளோட ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று வந்திருக்கோம். பட் அதேமாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் நிறைய பேர் வந்து படம் பற்றி நாங்கள் கேட்ட உடனே அவங்க எல்லாமே நிறைய பேர் பைக்ஸ் போட்டிருக்காங்க. முனிஷ் அண்ணன், ஆதித்யா கதிர், சவுந்தரராஜன் அன்னைக்கு படத்தை பற்றி பேசினாங்க, சுரேஷ் காமாட்சி சார் எங்களுக்காக ஷோ போட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதை தாண்டி பெரிய பெரிய ஆட்கள் வந்து யாருமே வந்து இன்னும் பேசலையோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று, இத்தனைக்கும் படம் வந்து நீங்கள் ஆகால ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது எப்படின்னா 2-3 ஆப்ஸோட சேர்த்து அது டைஅப், அதாவது அதில் ஆகாவும் இருக்கும், சோனியும் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்குக்கு வந்து ட்ரெண்டிங் 1 and 2 இருந்தது. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு தான். இல்லை அதுதான் ட்ரெண்டிங் 1 or 2 அப்படி தான் இருக்கும். என்ன படம் வந்தாலும் அது 1 or 2 அப்படி தான் இருந்தது. அப்படிப்பட்ட படத்தை பற்றி அப்படி ஒரு அதுக்கான ஒரு இப்போ நாங்கள் அடுத்த படமும் நாங்கள் தேடி போகிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ அடுத்த ஒரு படத்தில் திருப்பி நாங்கள் போய் பிச் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பர்சனலாகவே இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட வச்சுறேன். ஜெகன் பாலாஜியை பொறுத்தவரையும் வெற்றி படம் அப்படின்றது எதை குறிப்பிடுது? உங்கள் படம் எல்லாருக்கும் தெரியணும், உங்கள் படம் கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே வெற்றி படம் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. முதல்ல உங்கள் படம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலே அது வெற்றி படம்ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைன்னா அது இல்லாத ஒரு டீம் வருது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது அந்த படத்தை தெரிய வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய நடிகர், சீனியர் நடிகர்களோ சீனியர் டேரக்டர்ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம நிறைய படத்தோட இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடிலாம் வந்து படங்கள் வந்திருக்க படங்கள் வந்து நிறைய பேர் டேரக்டர்ஸ் பேசுகிறாங்க. நிறைய, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க அச்சீவ் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே கேட்டகரியில் வர படங்கள் பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு கதாநாயகி அப்படின்னால வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிட்டி கேர்ளை கொண்டு வந்து வில்லேஜ் கேர்ளாக நடிக்க வைப்பாங்க. பட் இது ரொம்ப கதாபாத்திரத்துக்கு ஒரு நெருக்கமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது எங்களுக்கு அவங்களையும் நாங்கள் ஒரு சில படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க ஒரு நல்ல நடிகை தான். பட் அதை மீறி ஒரு நடிகனாக ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டோட ஃபேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஒரு படம் பட் இவங்களை வச்சு தான் கதாநாயகியாக கொண்டு போகணுன்ற அந்த கான்ஃபிடென்ட், அந்த கட்ஸ் எங்கே?
அது டைரக்டர் தான். என்னென்னா முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி தான், நாங்கள் 3 பேர் மாற மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ அந்த நாங்கள் 3 பேர் மாற மாட்டோம், நாங்கள் இல்லாமல் இந்த படம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் இனிஷியலாக ஒரு 2 நாள் நாங்கள் 2-3 நாள் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று பண்ணோன்னு சொன்னோம்ல, அப்போது சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேமெண்ட் அவங்க நினச்சிருந்தா ஒரு 10,000 கேட்டிருக்கலாம், இல்லை 15,000 கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் எனக்கு இந்த இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ படமாக பண்ணும்போது என்னை கூப்பிடு, இல்லைனா அது எப்படி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க சரண்யா. ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அந்த கதைக்களத்துக்கு பொருத்தமாக, இப்போ நான் இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா அந்த கதைக்கு நான் பொருத்தமாக இருப்பேங்கிறதுனால தான் ஹீரோ. நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாடலோ அந்த மாதிரி ஒருத்தரை கொண்டு போய் அந்த கதையில் வச்சுருந்தோன்னா அது கனெக்ட் ஆகிருக்காது, கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருந்திருக்காது. அவங்கள வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். நம்ம ஆல்ரெடி அப்படி தான் இருக்கோங்கும் போது அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இன்னொன்று, கதைக்கான முகம் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம இனிஷியலில் வந்து கதைக்கான முகம், நமக்கு அந்த கதைக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்க, அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கிடைக்கும் போது நம்ம அதை மாற்றுறதுங்கிறது அவங்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? அதனால் அதை வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். ஆக்சுவலாக உங்கள் டீம் உண்மையாக பாராட்டணும், இந்த விஷயத்துக்கு உண்மையாக பாராட்டணும். கண்டிப்பாக இந்த ஒரு ஹானஸ்டான விஷயத்துக்கே உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக நிர்ணயிக்கப்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக. இன்னொன்று, இந்த ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே ஒரு 2-3 இயர்ஸ் மேலே போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கதாபாத்திரத்தோட ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் காட்டின மாதிரிலாம் உண்மையாக நடந்திருக்கு. அவர் இதோட அந்த மேன்ஷன் விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இல்லைங்க, அவர் இதை விட பன்மடங்கு அனுபவிச்சிருக்காரு. நாங்கள் அதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் பொலிட்டிக்கலாக நிறைய போகும். அது நமக்கு அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம், அதுவே அது அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ ஒரு அளவுக்கு காட்ட முடியுமோ அதை நம்ம ஓரளவுக்கு நல்லபடியாக காட்டியிருக்கோம். இது மூலமாக அவருக்கு யாராவது கூப்பிட்டு, ஏன்னா இப்போ நிறைய சைனாலேருந்து எவ்வளோ அந்த மாதிரி, இப்போ நீங்கள் இப்போ என்ன சொன்னால், நிறைய பேர் ரிவ்யூவில் கமெண்ட்லலாம் படித்தேன், யூடியூப்லலாம், இது என்ன சைனா ப்ராடக்ட், இது வந்தால் நம்ம சென்ஸ் பண்ணி லைட் எரியுதெல்லாம் வந்து எப்போ வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் அந்த பேட்டர்ன்ஸை வச்சு சுற்றிட்டு இருந்தார். நீங்கள் அப்ரூவ் பண்ணலங்கிறத பற்றி தான் பேச வரும். நீங்கள் இன்றைக்கி அது சாதாரண ஒரு விஷயமா, நீங்கள் சைனாக்காரன் கண்டுபிடிச்சான், இது ஒரு விஷயமா, இதுக்கு ஒரு படமா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நாங்கள் சொல்ல வர விஷயம், அந்த செந்தில்ங்கிறவரை பற்றி, அவரோட வாழ்க்கைங்கிறத ஒரு விஷயத்தை பற்றி, அவரோட விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான அங்கீகாரத்துக்காக தெருவா அலைஞ்சு இன்றைக்கி வரைக்கும் அது நடக்காமல் அவர் ஒரு சாதாரண ஆளாக தான் இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குல்ல. இல்லை, இன்றைக்கும் வந்து நீங்கள் உங்களோட ஆதங்கம் புரியுது. ஆனால் பட் இன்றைக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோ ஏதோ சம்திங் வாங்குகிறோம் அப்படின்னா மேட் இன் சைனா அப்படின்னா நம்ம கொஸ்டின் மார்க் தான் வைக்கிறோம். ஆமாம். ஸோ இது வாங்கணுமான்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. ஆனால் மேட் இன் இந்தியாங்கும் போது அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது பட் இங்கே ஒரு தமிழகத்தில் ஒரு திறமையான ஒரு நபர் இருக்காருங்கும் போது அவரோட கண்டுபிடிப்புக்கு வரவேற்பு இல்லை, ஆதரவு இல்லைங்கும் போது கொஞ்சம் வழியே தான் இருக்கு. அது நிறைய பேர் இருக்காங்களாங்க, அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்களாம். அவர் செந்தில்ங்கிறவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, அதில் எத்தனையோ பேர் இருக்காங்களாம் இந்த புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிற ஆளுங்க. நான் தான் சொல்கிறேன், நிறைய படத்தில் இந்த விஷயங்களை பற்றி தொட்டிருப்பாங்க, இந்த கண்டுபிடிப்பை பற்றி சில விஷயங்கள் தொட்டிருப்பாங்க, இதேமாரி இந்த வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி விஷயங்களை தொட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் மாறணும். அவ்வளோ ஸ்பாட்டில் சார்லி சார்லாம் அழுதுருக்காராமே, பிகாஸ் அந்தளவுக்கு குடும்பம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இல்லை, அதாவது நாங்கள் வந்து சரி ஓகே, நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸு, நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெறியில் நாங்கள் ஏதோ வந்து கஷ்டப்படுறோம், வெயிலில் நிற்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அவர் எங்களுக்கு சரிக்கு சமமாக வந்து அவர் வந்து இந்த படத்தோட இன்வால்மெண்ட்டில் அவர் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் நினச்சிருந்தா எப்போ எனக்கு கேரவன் வேணும் அப்படின்னு இருக்கலாம், கேரவன் இருந்தால் தான். உப்பளம் காற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் எரியும், உடம்பு தோல்லாம் எரியும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதாவது இதுவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் வந்து முதல் நாள் போனோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டார்க் மேக்கப் போடுவாங்க. ஆல்ரெடி நான் டார்க் தான், ஆனால் டார்க் மேக்கப் போடுவாங்க. எதுக்குன்னா அடுத்த நாள் வந்து நானே டார்க் ஆகிடுவேன். ஓகே. ஒரு நாள் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா அது வந்து அந்த ஸ்கின் டோனை அப்படியே மாற்றிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் முந்தின நாளே நாங்கள் ப்ரிப்பரேஷன். எங்கள் மேக்கப் மேன் சொல்லுவார், ஸ்ரீதர்னு ஒருத்தர், அவர் தான், சார் நீங்கள் ஒரு நாள் தானே சார் போட போகிறோம், அடுத்த நாளையிலேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் போய் நிற்க போய் அப்படி தான் இருப்போம், கரேன்னு இருப்போம். நாங்கள் நீங்கள் ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட மேக்கப் யூஸ் பண்ணதில்லை. மேக்கப் யூஸ் பண்ணல, அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே போடுவோம், ஃபஸ்ட் டே வந்து டார்க் மேக்கப் போடுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம மேட்ச் பண்ணுங்க. அடுத்த நாள் கருப்பாயிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு வந்து அப்புறம் ஒரு பிரேக் வரும். பிரேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷெட்யூல், ஏன்னா நாங்கள் வந்து நிறைய விதமாக நாங்கள் ஷூட் பண்ணோம். மழைக்காலம்ல அந்த உப்பளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மழை பெய்யும் போது ஒரு 3 நாள் 4 நாள் நாங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் திருப்பி வெயிட் பண்ணுவோம் ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது. ஏன்னா வெயில் அடிக்கும் போது அப்போ போய் அங்கே அப்போ மிச்சம் அந்த எடுக்கிறது. ஏன்னா நீங்கள் மழைக்காலமில் போய் நீங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உப்பே தெரியாது, எல்லாமே வந்து மூடி வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வேரியேஷன் காட்டணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ அதில் ட்ரை பண்ணி அதில் எங்களால் பண்ணியிருக்கீங்க ஷெட்யூல் நிறைய அதான் சொல்கிறேன். ரொம்ப இது 3 வருஷ போராட்டம் இந்த படம். உங்களோட இந்த 18 வருஷம் ஜேர்னியில் எந்தெந்த பெரிய ஹீரோஸ் கூடலாம் நடிச்சிருக்கீங்க? நான் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். விமல் சாராக இருக்கட்டும், ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும், பாபி சிம்மா சாராக இருக்கட்டும், ஐ மீன் நான் பண்ண படங்களில் ஆர்டிஸ்டாக பண்ண படம் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஜெய் சார் கூட ஃபஸ்ட்டு படமே ஜெய் சார் கூட தான். கனிமொழின்னு ஒரு படம். அது வந்து யாருன்னா நம்ம 800 படம் பண்ணார்ல ஸ்ரீபதி சார், அவர் தான் வெங்கட் பிரபு சாரோட அசோசியேட். அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் படத்தில் தான் ஒரு ஷார்ட்டில் வந்து ஜெய் சாருக்கு வந்து நான் பவுலிங் போடுவேன். அப்போ 2 ஷார்ட்டில் ஒரு டயலாக் இருக்கும். அதில் ஒரு 7 நாள் நடித்தேன். அதாவது மாதிரி கிரவுண்டில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி அதில் டயலாகோடு இருக்கும். அது ஃபஸ்ட்டு நான் நடித்த படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதான் அதுக்கப்புறம் நடந்ததான் சொன்னேன்ல, அதெல்லாம் பாதி படங்கள் தெரியும், பாதி படம் தெரியாது, பாதி படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ஓடிடி தளம் இது வந்து இன்றைக்கி நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க, ஒரு சிலர் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க. பட் ஜெகன் பாலாஜி இதை எப்படி பார்க்குறாரு? இன்றைக்கி நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது இப்போதைக்கு நான் பாசிட்டிவாக தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்போ தேட்டரில் கிடைக்கல அப்படிங்கிற. இன்னொன்று என்னென்னா, நான் ஒரே ஒரு விஷயம் பர்சனலாக கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தேட்டருக்கெல்லாம் நம்ம சின்ன படம் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். பட் என்னென்னா, சின்ன படங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலைங்கிறத தாண்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷோ கொடுக்குறாங்க நிறைய படங்களுக்கு. சின்ன படங்கள் அப்படிங்கும்போது ஒரு ஷோ அந்த மாதிரி தராங்க. அந்த ஒரு ஷோவும் என்னென்னா ப்ரைம் டைமில் தர மாட்டாங்க. அந்த 12 மணி அந்த மாதிரி சில ஷோஸ் தருவாங்க. அந்த ஒரு 6 o'clock அந்த மாதிரிலாம் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆள் வராது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே படம் கடந்து அடுத்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் நம்ம படம் வந்து தேட்டரில் இருந்தால் தான் ரிவ்யூ மூலமாகவோ இல்லை 4 பேர் சொல்லியோ அந்த 2வது வாரம் போய் அந்த தேட்டருக்குள்ளே படம் பார்க்குற அளவுக்கு அந்த படம் நம்ம அங்கே இருக்கணும். இங்கேயே வந்து ஷோ நம்மளுக்கு கேன்சல் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேவே சொல்கிறேன் நான், அதான் ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ தேர்ட் டேயோ அதுலேயே வந்து கேன்சல் அப்படிங்கும்போது அவங்க அடுத்த வாரம் அவங்க அதை அடுத்த வாரத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அந்த படத்தை. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் படம் நல்ல படம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ சின்ன படம் பண்ண எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, எல்லா சின்ன படத்துக்கும் எல்லா செலிபிரிட்டிஸும் சப்போர்ட் பண்ணணும். அந்த நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆவரேஜ் படத்துக்கு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா முதல் படம் எல்லாரோட படமும் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருதில்ல. ஆனால் அவங்க இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது உங்களால் முடிஞ்ச நல்லா இருக்கே படம் பார்க்கலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மூலமாக ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வளருவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய படமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க, படம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே எங்கள் படம்லாம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கேப்பான்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன தோணும், நல்லாவே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாரும் பேசுகிறீங்க, எல்லாருமே ஓட வைக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லையே அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணர்வுகளை கொண்டு வந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசிச்சு. பட் அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக எடுக்கிற அந்த எஃபோர்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன்மேன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து எடுத்தோன்னே ஒரு லைன்மேன் அப்படின்னா கனெக்ட் ஆகிடாது இருக்குது. ஸோ அதுக்காக அவர் எடுக்கிற மெனக்கடல், அதில் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, அப்படி இந்த படத்துக்காக நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயங்கள் அந்த செந்தில் கேரக்டராக மாறுறதுக்கான விஷயங்கள் நிறைய நாங்கள் ஆக்சுவலாக ஆக்டிங் வைஸும் சரி, நாங்கள் அவரை நிறைய விஷயங்கள் டேரக்டர் போய் அவரை பார்த்துட்டு வந்து அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணோம். பட் அதை தாண்டி இந்த படத்தில் ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்னென்னா, நீங்கள் படம் பார்த்ததுனால சொல்கிறேன், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஷாட்டில் வந்து அந்த போலில் ஏறுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தானே. ஏன்னா பிகாஸ் நாங்கள் அது நார்மலாகவே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் டச் பண்ணியிருக்கோம். மரம் ஏறுறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க மரம் ஏறுறவங்கெல்லாம் அவங்க வந்து ஈஸியாக ஏறிடுவாங்க. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு அவங்க டேரக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம், நீ வந்து இதில் வந்து ஒரு ஷாட்டில் நீ ஏறணும், அது நீ வந்து கண்டிப்பாக நீ தான் பண்ணணும், நான் உனக்கு இந்த ரோப்போ இல்லை வேறு எந்த கிமிக்ஸோ பண்ண மாட்டேன், நீ தான் ஏறணும், அது மட்டும் நீ பார்த்துக்கோ, அதை நீ வந்து எனக்கு இதில் மெயினாக நீ அதை பண்ணி நீ நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சரி ஓகே அவ்வளோதானே, இது ஒரு விஷயமானு நினச்சிட்டு நானும் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நம்ம நார்மலாக போய் எங்கேயாவது ட்ரை பண்ணால் அங்கே ஏற முடியல. சரி ஓகே, இதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினும்போது சிராலான்னு ஒரு ஊர், நம்ம ஊரில் அதுக்கான ட்ரைனிங் கிடையாது, ஆந்திராவில் சிராலான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இதுக்காக ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. என்னென்னா
அங்கே வந்து லைன்மேன் அப்படின்னா பசங்க மென்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க லேடிஸும் வந்து போல் ஏறுவாங்க. ஓ, ஸோ அவங்களும் வந்து அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அங்கே கற்றுக்கிட்டு தான் அதுவுமே என்னென்னா நம்ம கற்றுக்கிட்டு டெய்லி ஏறிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நீங்கள் ஒரு 1 வீக் பயங்கரமாக வலிக்கும்ல, அப்புறம் நீங்கள் ஜிம்மை விட்டுட்டீங்க, திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் திருப்பி ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அப்படி இருக்கும். அதே பெயின் தானே இருக்கும். இங்கே அதே மாதிரி தான். நீங்கள் ஷார்ட் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே நீங்கள் ஏறிடலாம், திருப்பி ஏறது கஷ்டம். உங்களுக்கு ரீடேக் போச்சுன்னா திருப்பி அது செட் ஆகி, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஷூட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடியே அங்கே எப்படி இருந்தாலும் போயிட்டு எனக்கு வேலை என்னென்னா அதில் ஏறி ட்ரை பண்ணி அதுக்கு நாங்கள் போல் செட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கதைக்கு தேவைப்பட்டுது. நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு அந்த லாஸ்ட் ஷாட்லலாம் அந்த நீங்கள் சௌந்தரராஜன் பேசும்போது சொன்னது அந்த ஷார்ட்டெல்லாம் வந்து நல்ல மாதிரி புல்லரிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. அது வந்து நம்மளோட க்ரோத்தை காட்டுதா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நம்ம டீமாவே வளர்றோம் அப்படிங்கிற. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரியல் லைஃப்லயும் செந்திலோட கனெக்ட் ஆகுமா? ரியல் லைஃப்பில் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கனெக்ட் ஆகும். மற்றபடி எல்லா விஷயமும் அவங்க அப்பா விஷயங்கள்லாம் வந்து படத்துக்கான விஷயங்கள். ஓகே, ஒரு படத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த படத்தில் மூலிமா தன்னை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படம் கமிட் ஆகிறதுக்கோ இல்லை அடுத்த படம் நடிக்கிறதுக்கோ எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ வந்து நான் சொல்லிக்கலாம், லைன்மேன் ஒரு படம் நான் லீடாக பண்ணியிருக்கேன், அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பட் அது மூலமாக எனக்கு அடுத்த ப்ரொடக்ஷன் கிடைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா படம் நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. எனக்கு இன்னும் நிறைய இடத்துலேருந்து பாராட்டுக்களே வரல, இல்லை விமர்சனங்களே வரல. அப்படிங்கும்போது திருப்பி நான் முயற்சி பண்ணுறது வந்து திருப்பி என்னோட மறுபடியும் இந்த படம் மூலமாக அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு இப்போ நான் பேசணும். அதுக்கான கதைகள் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவங்களும் நானும் சேர்ந்து டிஸ்கஷனில் உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி போய் முயற்சி பண்ணணும். ஒரு நடிகன் வெற்றி படம் கொடுத்ததுக்கு அப்புறமும் தோல்வியை சந்திக்கிறான் அப்படிங்கும் போது அந்த ஒரு வழி அந்த நடிகனை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகுது, அவன் வாழ்க்கையை எப்படி பார்க்குறான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இத்தனை ஒரு 16-17 வருஷம் ஸ்ட்ரகிளில் இது கூட எனக்கு அமையலை. இதை நாங்கள் அமைச்சுக்கிட்டோங்கிறது வேறு விஷயம். பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டேன், இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜெகன் பாலாஜின்னு ஒரு ஹீரோ வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு 100 பேருக்கு தெரியுது. ஸோ இது கூட தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். அப்போவே நான் அதை விட்டுட்டு நான் போகலை. ஸோ இதுக்கப்புறம் இது மூலமாக இதை வச்சுட்டு அடுத்த படம் நான் கண்டிப்பாக இதோட நல்ல சப்போர்ட்டோடு பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். எனிவே விஷ் ஆல் தி பெஸ்ட் பிரதர் ஒன்ஸ் அகெயின். கண்டிப்பாக வந்து இந்த லைன்மேன் உங்களுக்கு ஒரு லைனப்பை உருவாக்கி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த படங்கள் உங்களோட திறமைகளோட இதே இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட ப்ராஜெக்டில் மீட் பண்ணுவோம். ஸோ நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்.